ஒரு சாரார் கன்னிகை 10 கன்னிகையில் ஒரு குரூப்பு வருக வரைக்கும் கடன் வாங்குது. எனக்கு கொஞ்சம் எண்ணெய் குடியேன், எப்போ தருவேன்? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கன்னிகை, நான் ஒரு கன்னிகை, இன்னொரு கன்னிகை வந்து கேட்குது. நான் கேட்பேன், சரி நான் கொடுத்தனே எப்படி தருவேன்? எங்கே தருவேன் நீ? அந்தம்மா சொல்லிச்சு நீ காசுக்காரர்கிட்ட போய் வாங்கிக்கோன்னு சொன்னதுக்கான விளக்கம் சொல்கிறேன். சரி நான் தரேயா, எப்படி தருவேன் நீ? திரும்பி வர சோர்ஸ் என்ன? அதெல்லாம் நான் பார்க்குற ஆள். கொடுக்குறேன், கடனாக கொடுத்தா அது எப்படி வரும்னு எனக்கு சொல்லணும், என்னைக்கு வரும்னு சொல்லணும். இது கொடுத்துட்டோம், எண்ணெய் கொடுத்துட்டோம், இது என்ன பண்ணோம்? உங்கள்கிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுன்னு. சரி இந்த எண்ணெய் திரும்பி வருமா? வருகையில் அதுவும் எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கோங்க கர்த்தர். அங்கே போய் நான் பூமியில் கொடுத்தேனே கொடுன்னு கேட்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். புத்தியுள்ள கன்னிகை கொடுக்கல. எங்கே வருகைக்கு நேராக போகிறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாராக இருப்பாங்க. எதுக்கு கொடுக்கல? நீ காசுக்காரர்கிட்ட போய் வாங்கிக்கோ, அது ஈஸி. எப்போவுமே நான் தரல, உனக்கும் போதாமல் எனக்கும் போதாமலாம் இருக்கக்கூடாது. இது ஒரு விதமான பக்தி வைராக்கியம். வாங்கக்கூடாதுன்றது ஒரு பக்தி வைராக்கியம் இருக்கணும். அதே மாதிரி தராத்தரம் தெரியாமல் கொடுக்கவும் கூடாது. தராத்தரம் தெரியாமன்னா ஏழை பணக்கார அதெல்லாம் சொல்ல, நீ இன்னைக்கு ஏழையாக்கி விட்ருவான் அவன், உங்களை ஏழையாக்கி விட்ருவான். எப்படின்னா இந்த நட்பு என்ன செய்யணும், ஜாமீன் கையெழுத்து போட வைக்கும். இதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவங்க நல்லா அக்கினியில் ஜெபிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு நினச்சி நீ மோசம் போயிடுவீங்க. அந்த தேவ பக்தியை அங்கே யூஸ் பண்ணிக்குவாங்க. அவன் வணிகமயமாகிடும். அவன் தேவைக்கு அவன் பயன்படுத்திட்டு போயிடுவான். அவனால் திருப்பி அதை தர முடியாத சூழ்நிலையில் இருந்தால் என்ன பண்ண முடியும்? நிர்வாகம் இல்லை, என்ன பண்ணுறது? விட்டுட்டு போக முடியுமா? நானே இன்னொருத்தங்கிட்ட வாங்கி கொடுத்தேன், இதில் பொண்டாட்டிக்கு தெரியாமல் கொடுத்து பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்கணுன்னு இருக்கிறான். புருஷனுக்கு தெரியாமல் கொடுத்துட்டு பொண்டாட்டிங்க வாழ்க்கையை இருந்ததும் இருக்குது. வாங்கினவே சந்தோஷமாக இருப்பான். அவன் சபிக்கல மாட்டான், அவன் ஒன்றும் கை காலில் விழுந்து போகாத நல்லா இருப்பான். முன்னே நின்று வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது, அவன் சொல்லலாம் வட்டியை தான் வட்டியை கொடுத்துட்டேன், என்னால் வட்டியை அதிகமாக கொடுத்துட்டேன், முதல் கொடுக்க முடியல, கொடுத்தவன் விட்டுவானா? இதெல்லாம் பக்தி வைராக்கியத்துக்கு கரைப்படுத்துகிற இடம்னு சொல்ல வரேன் நான். இதெல்லாம் சபைக்குள்ளே நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆவிக்குரிய ஐக்கியம் என்ற பேரில் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. உதவி என்ற பேரில் போய் மாட்டிக்கொள்வதுக்கும் சரி, மாட்டி விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நிறைய பேர்கிட்ட கர்த்தர் ஃபைனான்ஸ் கொடுக்கறது இல்லை, பொருளாதார ஆசிரம் கொடுக்கறது இல்லை. ஏன்? போய் எங்கேயாவது மாட்டிக்க போகிற ஐயா, உனக்கு அப்பமும் தண்ணீருமே கொடுக்குற